ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜனாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹெல்த்தியான நட்ஸ் அண்ட் பாதாம் சேர்த்த பாதாம் கீர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: நல்ல ஃபுல் ஃபேட் மில்காக ஒரு 1/2 லிட்டர் நல்ல கொழுப்புள்ள பாலாக காய்ச்சி வச்சுக்கோங்க. பாதாம் வந்து ஒரு 15 நிமிஷம் சுடுதண்ணியில் ஊற போட்டிங்கன்னா தோல் வந்து நல்லா எடுக்க வந்துடும். இது மாதிரி ஒரு 20 பாதாம் வச்சுக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் க்ரன்ச்சினஸ்க்காக முந்திரி, பாதாம், பிஸ்தா கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. சர்க்கரை வந்து உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அந்தளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. முதல்ல நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்க இந்த நட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா உதிரியாக அரைச்சிக்கோங்க. மிக்சியில் போட்டு லைட்டாக கிரில் பண்ணிங்கன்னா நல்லா உடஞ்சிரும். பாருங்கள், இது போல் நல்லா 1-2 உடச்சி வச்சுக்கோங்க. இது வந்து பாலில் சேர்த்திங்கன்னா நல்லா கடிப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான். அடுத்ததாக நம்ம ஊற வச்சுருக்க அந்த பாதாமை வந்து நல்லா திக்கான பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. இதை வந்து நம்ம காய்ச்சிட்டு இருக்க பாலில் வந்து சேர்க்க போகிறோம். தேவைப்பட்டால் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா திக்கான பேஸ்ட்டாக அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து அரைக்கிறது எல்லாமே முடிஞ்சிருச்சு. அடுத்ததாக பால் காய்ச்சிக்கலாம். பால் வந்து நான் ஆல்ரெடி காய்ச்சின பால் தான். திருப்பி மறுபடியும் நான் வந்து அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுட்ருக்கேன். ஒரு 5 நிமிஷமாக கொதிச்சிட்ருக்கு. இந்த சமயத்தில் உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அந்தளவுக்கு சேருங்க. நான் வந்து கம்மியாக தாங்க சர்க்கரை சேர்க்குறேன். முடிஞ்ச அளவுக்கு சர்க்கரையை வந்து தவிருங்க. நான் வந்து சர்க்கரைக்கு பதிலாக வெள்ளைப்பாகு அல்லது கருப்பட்டி பாகு இதை வந்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா சேம் டேஸ்ட்டு தான் இருக்கும். சர்க்கரையை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பாதாம் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். பாதாம் பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் அடி பிடிக்கும். அதனால் ஸ்பூனையோ அல்லது கரண்டியோ வச்சு நல்லா கிண்டி விட்டுருங்க. மீதி இருக்கிறத கொஞ்சம் பால் சேர்த்து கலக்கி மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போது பாதாம் கீர் ஃபினிஷ் ஆக போகுது. இப்போது ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம 1-2 உடச்சி வச்சுருக்க அந்த நட்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது வந்து வெறுமனையாக குடிக்கிறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணி ஆற வச்சுருங்க. இதை வந்து நீங்கள் சுடவும் குடிச்சிக்கலாம் அல்லது ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா குளுனும் சர்வ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் ரொம்ப கூலிங்காக தான் சர்வ் பண்ணுறேன். இதை செஞ்சு முடிச்சுட்டு 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இப்போ தான் நான் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியானது கூட. உங்கள் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து இதை நீங்கள் கொடுக்கலாம். பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் கம்ப்ளீட்டாக சர்க்கரையை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக வெள்ளைப்பாகு அல்லது கருப்பட்டி இதெல்லாம் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இதே மாதிரி ரெசிபிஸ் வேணும்னா ஜனாஸ் ரெசிபிஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.